ඊළඟට මම ආරාධනා කරන අපේ විදුහල්පති එම්.රිස් රිම්සාන් මහත්මයාට පිළිගැනීම කතාවය කිරීම සඳහා رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم மதிப்புக்குரிய எல்பி லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி பிரியமான தோழி நிறுவன ஊடக ஒருங்கிணைப்பாளரும் FN நெட்வொர்க் நிறுவன உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குர்நாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் அவர்களே, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் துஷாந்தி மதாரா அவர்களே, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் கொலம்பாவ மின்ஹாஜ் வித்யாலய ஆசிரியை காமிலா அவர்களே மற்றும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளர் தஸ்லீம் அவர்களே, வெலகம சீலரத்ன ஆர்வ பாடசாலை அதிபர் காயானி அனுராதா திசாநாயகா அவர்களே, கட்டுவத்தேவல ஆரம்ப பாடசாலை அதிபர் நயனா குமாரி போகமா அவர்களே மற்றும் எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற மெட்டுவிலகேந்திர ஹொரம்பாவ கட்டுவாத்தியவல தவகம பாடசாலையில் வந்திருக்கின்ற அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, பெற்றார்களே, தாய்மார்களே, அதை போன்ற எமது பாடசாலையில் மாணவ செல்வங்களே, பெற்றார்களே, தாய்மார்களே, எமது பாடசாலையின் பிரதி அதிபர்களே மற்றும் ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆய்பவன் வணக்கம். இந்த இடத்திலே வரவேற்புரையும் இந்த விழாவின் நோக்கத்தையும் எடுத்துக் கூறுவதற்காக வேண்டி நான் சந்தர்ப்பத்தை ஆக்கிக் கொள்கிறேன். முதலாவதாக எல்பி ஊடக ஒருங்கிணைப்பாளரும் FN மீடியா நெட்வொர்க் நிறுவன உரிமையாளரும் சக்தி சிரச தொலைக்காட்சியின் குர்நாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளர் மக்கள் மகிந்தன் தேசமானிய தேச கீர்த்தி ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் அவர்களை நாம் இந்த இடத்திற்கு வரவேற்றுக் கொள்வதோடு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் துஷாந்தி மதாரா அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் கல்விசார் ஒருங்கிணைப்பாளர் கொலம்பாவ மின்ஹாஜ் முஸ்லிம் வித்யாலயத்தில் கடமையாற்றுகின்ற திருமதி காமிலா அவர்களையும் நாங்கள் இந்த இடத்திற்கு வரவேற்றுக் கொள்வதோடு சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளர் MTM சஸ்லீம் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு
சீலரத்ன ஆரம்ப பிரிவு பாடசாலையின் அதிபர் காயானி அனுராதா திசாநாயக்கா அவர்களையும் இந்த இடத்திற்கு வரவேற்றுக் கொள்வதோடு கட்டுவத்தேவல ஆரம்ப பாடசாலையின் அதிபர் காயா நயனா குமாரி போகம் அவர்களையும் இந்த இடத்துக்கு வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எல்பி லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி பிரியமான தோழி நிறுவனத்தின் மூலம் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கி வைக்கும் வைபவத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்பி பாய்ஸ் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி பிரியமான தோழி இவர்களை பற்றி இந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரிந்த வரையில் ஞாபகப்படுத்துவதென்றால் எம்மை போன்ற எமது நாட்டை சேர்ந்த எம்மை போன்ற எமது நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக போய் அங்கே உழைத்து வியர்வை சிந்து உழைத்து கிடைக்கின்ற சம்பளத்தின் ஒரு பகுதியை எமது நாட்டில் இருக்கின்ற பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்ற மாணவர்களின் கல்வி நிலைமையை மேம்படுத்துவதற்காக வேண்டி விருத்தி செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பகுதியை எமது நாட்டிலே அதற்காக வேண்டிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவை தான் நான் ஞாபகப்படுத்தினேன். அவர்கள் விசுவாசமாக நின்று அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் அவர்களுடைய சுகசுக்கங்கள் என்பவற்றை எல்லாம் கருத்தில் கொள்ளாது சமூகத்தை நோக்காக கொண்டு இந்த பயணத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களால் இந்த மேற்கொள்ளப்படுகின்ற பணி கடந்த வருடங்களில் புலனறுவ மற்றும் அனுராதபுர இப்படியான பகுதிகளில் இந்த விழாவினை செய்து மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கி இருக்கின்றார்கள். இவ்வருடம் எமது பாடசாலையை தெரிவு செய்து மொத்தமாக 7 பாடசாலை மாணவர்களுக்கு பொருளாதார ரீதியாக வருமானம் குறைந்த மாணவர்களை கருத்தில் கொண்டு இந்த பாடசாலை பொருட்களை வழங்குவதற்காக வேண்டி இன்றைய தினம் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எல்பி லங்கா பாய்ஸ் பிரியமான தோழி பிடி எம்ஐ போன்று பொருளாதார ரீதியாக கஷ்டப்பட்டவர்கள். எனவே அவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக சென்று அவர்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தின் ஒரு பகுதியை பங்குகளாக இட்டு இப்படியான ஒரு பாரிய வேலை திட்டத்தினை எமது நாட்டில் உள்ள மாணவ செல்வங்களுக்கு அவர்கள் சதகாவாக வழங்குகின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுடைய பணி தொடர்வதற்காக வேண்டி அவர்களுக்கு நல்ல தேகாரோக்கியத்தையும் அவருடைய குடும்பத்தில் பரக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்பதை என நாங்கள் எங்களுடைய துஆக்களை கட்டாயமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நாளை கடல் கடந்து நாட்டை விட்டு வெளியேறி குடும்பத்தை விட்டு வெளியேறி அவர்களுடைய குடும்பத்திற்கு அல்லாது நாட்டில் உள்ள பல பாகங்களிலும் உள்ள கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கு இது போய் சேரும் என்ற நல்ல எண்ணத்தோடு தூய்மையான நீயத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த பாரிய பணி தொடர வேண்டும் என நாங்கள் அடிக்கடி எங்களுடைய துஆக்களில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த பாடசாலை பொருட்களை பெற்றுக்கொண்டு சிறந்த கல்விமான்களாக உருவாகி சமூகத்திற்கு
சிறந்த சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். எனவே இங்கு கிடைக்கின்ற இந்த பாடசாலை பொருட்களை உங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்தக்கூடிய கல்வியினை நீங்கள் சிறப்பாக எடுத்து எதிர்காலத்திலே நாட்டிற்கும் சமூகத்திற்கும் சேவை செய்யக்கூடிய நல்ல பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம், உங்களுடைய பெற்றார்களுடைய எதிர்பார்ப்பு. எனவே இந்த எதிர்பார்ப்பினை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கல்வியினை சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். பாடசாலையிலே ஆசிரியர்கள் மூலமாக கற்பிக்கின்ற அனைத்து பாடங்களும் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாகத்தான் இருக்கிறது. கல்வி அமைச்சினால் பாட ரீதியாக ஒவ்வொரு பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு பாடசாலையிலே அவை போதிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு பாடமும் எமது வாழ்க்கைக்கு பல வழிகளில் பிரயோஜனத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பிரார்த்தனையில் சேர்த்துக் கொள்ளுமாறு வேண்டி எங்களுடைய இன்றைய தினம் இந்த விழாவுக்காக வேண்டி இந்த பாடசாலை பொருட்களை உதவியாக தந்திருக்கின்ற லங்கா போய் செல்வி மற்றும் பிரியமான தோழி பிடி நிறுவன அங்கத்தவர்களுக்கும் இதனை எமது நாட்டிலே மிகவும் சிறப்பாக வழிநடாத்தி எடுத்துச் செல்கின்ற சர்வதேச மனித உரிமைகள் உடமையாகிய பணியின் சகோதரர்கள் அனைவருக்கும் பிரார்த்திப்பதோடு அவருடைய பயணம் தொடர வேண்டும் என கூறியவனாகவும் இங்கு வந்திருக்கின்ற இந்த மாணவ செல்வங்களின் எதிர்காலம் ஒளிமயமாக வேண்டும் எனவும் பிரார்த்தித்தவனாக எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். මේ ඔස්සේ අරමුණ සහ පිළිගැනීමේ කතාව පැවැතු අප පාසලේ විදුලිපති ඒ මිනිසා මහත්මයාට මගේ ස්තුතිය පුද කරන අතර